இந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வசனமானது ஏசாயா 13வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. இந்த வார்த்தை தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை. என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, அவர் வருகிற நாள், அவருடைய வருகை சமீபமாக இருக்குது, அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த வார்த்தையில் நமக்கு சொல்லி கொடுக்குறார். சீக்கிரமாக அவருடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. எப்படி அவருடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறத 1 தெசலோனிக்கேயர் 4:16 அதிகாரம் வழியாக நம்ம பார்க்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவர் ஒன்றும் ரகசியமாக சவுண்டே இல்லாமல் வந்துட்டு போகலை. இந்த வார்த்தையில் 3 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆரவாரத்தோடும், 2வது பிரதான தூதனுடைய சத்தம், 3வது தேவ எக்காலம். இது 3மே சத்தம் இடுகிறதுக்கு ஒரு அடையாளமாக தான் இருக்குது. எப்படின்னா, ஆரவாரம்னா ஒரு கேரல் நமக்கு வந்துட்டு போனாலே, அதாவது இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒரு கேரல் வந்துட்டு போகும்போதே அங்கே ஒரு ஆரவாரமும் ஒரு சத்தமும் ஒரு சந்தோஷமான ஒரு சத்தம் அங்கே கேட்கும். அதுதான் அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை தான் நம்ம ஒரு ஆரவாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பிரதான தூதனுடைய சத்தம். இந்த இடத்துல இன்னொரு தூதனுடைய சத்தம் கேட்குது. இந்த தூதனுடைய சத்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10 கன்னிகைகளுடைய அந்த ஓமையை கர்த்தர் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படிங்கிற ஒரு சத்தம் அங்கே இருக்குது. அப்போது ஒரு சத்தத்தை நம்ம அங்கே கேட்குறதா, பேசுகிற சத்தத்தை அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த சத்தம் அதுவாக இருந்தால் கூட இருக்கலாம். பிரதான தூதனுடைய சத்தம்னா மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்ங்கிறதாய் கூட இருக்கலாம். அப்புறம் தேவ எக்காலம், கண்டிப்பாக அந்த ட்ரம்பெட் மியூசிக்கு, அந்த சத்தம் உண்டு. இப்போ இந்த 3 சத்தத்தோடையும் தான் அவர் வருகிறார். அவர் ஒன்றும் ரகசியமாக வரலை, தன்னுடைய ஒரு ரகசியமாக எந்த சத்தமும் இல்லாமல் போகலை. இந்த 3 சத்தமும் அதில் இருக்கும் அப்படிங்கிறத தெசலோனிக்கேயர் அந்த அதிகாரம் வழியாக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்பை பெற்று இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்திருக்கிறவங்க முதல்ல எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்று ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக இருக்கிறவங்க அவங்க அவரோடு கூட எதிர்கொண்டு போவாங்க, எதிர்கொண்டு போவாங்க, அவங்களோட கூட போவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது இந்த 3 சத்தமும் அந்த ரகசியமாக இல்லை, இந்த 3 சத்தமும் யாருக்கு கேட்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸு, நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சில டிரான்ஸ்லேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த சத்தம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறவங்க, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும்னா வேறு பிரச்சனை இல்லை, அவங்க மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில வேத பண்டிதர்கள் சொல்கிறது, எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்கும், ஆனால் அதை பிரித்தறியவோ, இது ஒரு ட்ரம்பெட் மியூசிக், ஆண்டவருடைய வருகையின் சத்தம் அப்படின்னு சொல்லி அதை பிரித்தறியத்தக்க ஒரு பெரிய ஒரு ஞானம், அதை கர்த்தருடைய வருகை தான் இது அப்படின்னு சொல்லி அப்படி பிரித்தறியத்தக்க ஒரு அறிவில்லாததுனால அவங்களுக்கு அது கேட்காது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சொல்லுது. நம்ம என்ன நம்ம சொல்கிறோன்னா, எந்த சத்தம் கேட்குதோ கேட்கலையோ, ஆண்டவருடைய இந்த வருகையின் சத்தம், ஆனால் கர்த்தருக்குள்ளே ஜீவித்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சத்தம் கண்டிப்பாக கேட்கும். அவங்க ஆண்டவர் கூட கண்டிப்பாக போவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இப்போ நமக்கு இன்றைக்கி தெளிவுபட ஆண்டவர் சொல்கிறார், என் வருகை சமீபமாக இருக்குது, அவ்வளோதான். அவருடைய வருகை சமீபமாக இருக்குங்கிறது தான் திரும்ப இந்த வார்த்தை வழியாக சொல்கிறாரு. அப்போ அந்த வருகையின் போது நம்ம கைவிடப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு, இந்த உலகத்திலேயே நம்ம இருந்துராதபடிக்கு, பாவத்தில் ஜீவித்திருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கைவிடப்பட்டு பரிதவிக்கப்பட்டவங்களாக தான் இருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு இன்றைக்கி நின்று இந்த சத்தத்தை கேட்கும்போதாவது ஒரு நிமிஷம் திரும்பி அந்த இயேசு கிறிஸ்துவினால்
வருகிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முதல்ல நம்ம ஒரு பிரயாசம் எடுப்போம். அதுக்கப்புறம் ரட்சிப்பை பெற்று கொண்டவங்க நம்ம பரிசுத்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகை அது பல காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது வரவா போகுது, அது அது வரும்போது பார்த்துக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்கிட்டு திரும்பவும் தன்னுடைய வேலையை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சத்தம் கேட்காது. இந்த சத்தம் கேட்காது, அவங்க காதுக்கு இது வரவே வராது. அதனால் இன்னைக்கு நம்ம நின்று ஒரு நிமிஷம் யோசித்து மனம் திரும்பி இன்னும் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஆமென்.